الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வேதமாகும். வழிகாட்டல்களிலே மிகச்சிறந்த வழிகாட்டல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்திலே புதுமையான காரியங்களை நுழைவிப்பதாகும். ஒவ்வொரு புதுமையான காரியமும் பித்அத்தாகும். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும். இந்த உபதேசத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குத்துபாக்களின் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தினார்கள். அதை நானும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் தற்பொழுது ஷஅபான் என்ற மாதத்தின் இறுதி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் 5-6 நாட்களில் இன்ஷா அல்லாஹ் ரமலான் என்ற மாதத்தை நாம் அடையவிருக்கின்றோம். எனவேதான் அந்த மாதத்தை நாம் அடைவதற்கு முன்னர் அறிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படையான விடயங்களை நினைவூட்டலாம் என்று விரும்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அந்த 12 மாதங்களிலே ரமலான் என்ற மாதத்தை அல்லாஹ் பெயர் குறிப்பிட்டு அல் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். 12 மாதங்களில் அல் குர்ஆனிலே பெயர் குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்ட ஒரே ஒரு மாதம் ரமலானுடைய மாதம் மட்டும்தான். இது இந்த மாதத்திற்கான அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான சிறப்பாக இருக்கிறது. முஸ்லிம்களாகிய நாங்கள் இந்த மாதத்தின் சிறப்பை அடிக்கடி நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரா அல் பக்ரா என்ற அத்தியாயத்தின் 185வது வசனத்திலே இந்த மாதத்துடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். அதோடு சேர்த்து இந்த மாதத்திலே அல் குர்ஆனை நாம் இறக்கி இருக்கிறோம், அதனால் இந்த மாதத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதம் என்பது அதிலே அல் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. இதுதான் ரமலானுடைய மாதம் சிறப்படைவதற்கான ஒரு முக்கியமான காரணமாக அறிஞர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே இன்னும் 2 வசனங்களில் இப்படி சொல்லி இருக்கிறான். ஒரு வசனத்திலே இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்று சொல்லி இருக்கிறான். ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ரில் இந்த வேதத்தை, இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம் என்று சொல்கிறான். இன்னொரு வசனம் சூரத்து துகானிலே வருகிறது. அதிலே இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் என்று சொல்லி இருக்கிறான். பரக்கத் செய்யப்பட்ட, அபிவிருத்தி செய்யப்பட்ட இரவில் அந்த குர்ஆனை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
இந்த 3 வசனங்களையும் அடிப்படையாக வைத்து அல் குர்ஆனுடைய விரிவுரை கலையிலே முன்னோடி என்று அழைக்கப்படுகிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலா முழு குர்ஆனையும் லௌஹுல் மஹ்ஃபூல் என்ற அந்த பாதுகாக்கப்பட்ட இடத்திலே இருந்து ரமலான் மாதத்திலே லைலத்துல் கத்ர் என்று அழைக்கப்படுகிற ஒரு இரவில் முழுமையாக முதலாவது வானத்திலே உள்ள பைத்துல் இஸ்ஸா என்ற இடத்தில் இறக்கி வைத்தான். அந்த நிகழ்வு என்பது ரமலானுடைய மாதத்திலே தான் இடம்பெற்றது. அதனால் இந்த மாதம் சிறப்புக்குரிய ஒரு மாதம். இது முதலாவது இறக்குதல். அதற்கு பிறகு முதலாவது வானத்திலே உள்ள பைத்துல் இஸ்ஸாவில் இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கிட்டத்தட்ட 23 வருட காலங்கள் படிப்படியாக கால சூழலுக்கு ஏற்ப அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கினான். அது முதலாவது வானத்திலே இருக்கிற பைத்துல் இஸ்ஸாவில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்துக்கு இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட இரண்டாவது இறக்குதல். எனவே குர்ஆன் என்பது முழுமையாக ரமலானுடைய மாதத்திலே இறக்கப்பட்டிருக்கிறது. அது ஹுதல் லின்னாஸ், மனிதர்கள் அனைவருக்கும் வழிகாட்டக்கூடியது, நேர் வழிகாட்டக்கூடியது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல, ஹுதல் லின்னாஸ், உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அது வழிகாட்டும். அப்படியான ஒரு வழிகாட்டியை அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்திலே இறக்கி இருக்கிறான். இது இந்த மாதத்துடைய ஒரு முக்கியமான ஒரு சிறப்பாக நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் சில தினங்களிலே இந்த மாதத்தை அடையவிருக்கின்ற நானும் நீங்களும் முதலாவதாக இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தை நாங்கள் நல்ல ஆரோக்கியமான நிலையில் அடைந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்ள வேண்டும். இப்போதிருந்தே அந்த பிரார்த்தனைகளை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆரோக்கியத்தோடு அந்த ரமலானை அடைந்தால்தான் நாம் அந்த ரமலானை அமல்களை கொண்டு அலங்கரிக்க முடியும். அல்லாஹ் விரும்பக்கூடிய நிறைய அமல்களை செய்ய முடியும். ஸலஃபு ஸாலிஹூன், நல்லவர்களாகிய முன்னோர்கள், அவர்கள் ஆரம்பத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், யா அல்லாஹ், இந்த ரமலானை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்வார்களாம். ரமலான் முடிந்து விட்டால், யா அல்லாஹ், இந்த ரமலானிலே நாங்கள் செய்த அமல்களை கபூல் செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்களாம். அல்லாஹ் அக்பர். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த ரமலானை நல்ல நிலையில் அடைந்து கொள்ள துஆ செய்ய வேண்டும். அதுபோல அன்புக்குரியவர்களே, அந்த ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னரே நாம் அதை சரியான முறையில் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். உலக காரியங்கள் என்றால் ஒரு சாதாரண ஒரு பயணம் போக போகிறோம், ஒரு 3 நாட்கள் 5 நாட்கள் என்றால் அதற்கான ஏற்பாடுகளை நாம் எவ்வளவு நேர்த்தியாக அழகாக செய்து கொள்கிறோம். ரமலான் குர்ஆன் இறங்கிய மாதம், நாம் எல்லோரும் ஆன்மீக மலையில் நனைகின்ற ஒரு மாதம், அமல்களால் அலங்கரிக்கின்ற மாதம், சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிற மாதம், நரகத்தின் கதவுகள் மூடப்படுகிற மாதம், ஷைத்தான்கள் விலங்கடப்படுகிற மாதம், இப்படியான சிறப்புகளை சுமந்த மாதம் நம்மளை வந்தடையவிருக்கிறது என்று சொன்னால் நாம் எவ்வளவோ அதற்காக ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதனால் தான் உலமாக்கள் சொல்லுவார்கள், ரஹிமஹுமுல்லாஹ், நீங்கள் ரமலான் வருவதற்கு முன்னரே உறுதியான நிய்யத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நான் நோன்பு பிடிக்க வேண்டும், இந்த ரமலானில் நான் ஐவேளை தொழுகைகளை
தவறாமல் ஜமாத்தோடு தொழ வேண்டும், உஃபரியான வணக்கங்களை செய்ய வேண்டும், குர்ஆனை ஆக குறைந்தது ஒரு தடவையாவது நான் ஓதி முடிக்க வேண்டும். திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். குர்ஆன் ஓதத் தெரிந்த நான் இந்த குர்ஆனை திருத்தமாக ஓதுவதற்கான பயிற்சிகளை இன்ஷா அல்லாஹ் எடுக்க வேண்டும். உறுதியான நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமான தர்மங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய நன்மையான காரியங்களை கொண்டு இந்த ரமலானை நான் அழகுபடுத்த வேண்டும். நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ரமலான் வரப்போகிறது என்றால் வீடுகளில் பெண்கள் எல்லாம் வீட்டை நல்ல முறையிலே சுத்தம் செய்ய வேண்டும், அழகுபடுத்த வேண்டும், நிறம் தீட்ட வேண்டும் என்றெல்லாம் திட்டமிடுகிறார்கள். அது பிரச்சனை இல்லை, அழகாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அதைவிட முக்கியமான திட்டமிடல் தான் உறுதியான நியத்தை வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவர் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று உறுதியான ஒரு எண்ணத்தை வைக்கிறார். ஆனால் நியாயமான காரணத்தால் அந்த நன்மையான காரியத்தை அவரால் செய்ய முடியாமல் போய்விட்டது. அல்லாஹ் தஆலா அதற்காக அவருக்கு ஒரு நன்மையை எழுதுவான். சுப்ஹானல்லாஹ். மனதிலே உறுதியான நியத்தை வைப்பதற்கு ஏன் கஞ்சத்தனம் செய்ய வேண்டும்? நாம் எல்லோரும் இந்த ரமலானிலே நான் இப்படியெல்லாம் நல்லமல்கள் செய்ய வேண்டும் என்ற திட்டமிடல் செய்து உறுதியான நியத்தை வைத்துக் கொள்கிறோம். ஒரு நியாயமான காரணத்தால் அவற்றை செய்ய முடியவில்லை, அல்லது உஃபரியான வணக்கங்களை செய்ய முடியவில்லை. அந்த நியத்துக்கு அல்லாஹ் நன்மை தருவான். இது ஹதீஸ். அந்த நியத்துக்கு அல்லாஹ் நன்மையை தருவான். எனவேதான் அன்புக்குரியவர்களே, நாம் உறுதியான நியத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானை ஒருவர் அடைந்து விட்டால் அவர் செய்ய வேண்டிய ஒரு வாஜிபான வணக்கம் ரமலானிலே நோன்பு நோற்பது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு. உங்களிலே இந்த மாதத்தை யார் அடைந்து கொள்கிறாரோ அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று அழைக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. முன்னைய சமூகங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. அதன் முறைகள் பற்றி நமக்கு தெரியாது. அதுபோல அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த உம்மத்தினருக்கும் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். எனவேதான் சகோதரர்களே, ஒருவர் ரமலான் மாதத்தை அடைகிறார். அடைகின்ற ஒருவர் நோன்பை விடுவதற்கு அவருக்கு எந்த சலுகையும் இல்லை. ஆனால் தன் மீது நோன்பு பிடிப்பது கடமை இல்லை என்று மறுத்து அந்த நோன்பை விடுகிறார். இவர் பற்றிய மார்க்க சட்டம், இவர் இஸ்லாம் மார்க்கத்தை விட்டும் வெளியாகி விட்டார். அப்படி ஒரு கூட்டம் நமக்கு மத்தியில் இருக்கிறார்கள். என்ன சொல்லுவாங்கண்டா, தொழுகைக்கும் அப்படித்தான் சொல்லுவார்கள், நோன்புக்கும் அப்படித்தான் சொல்லுவார்கள். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன் என்று சொல்லுவாங்க. யகீன் வரும் வரைக்கும் உன்னுடைய ரப்பை நீ வணங்கி கொண்டிருப்பீராக. எனவே எனக்கு யகீன் வந்து விட்டது, உறுதி வந்து விட்டது, நான் தொழ தேவையில்லை, நோன்பு பிடிக்க தேவையில்லை. இப்படி மறுத்து நோன்பை விடுகிற ஒரு கூட்டம் முஸ்லிம்களுடைய பெயரை தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டும் வெளியாகிவிட்டார்கள். அவர்கள் விடயத்திலே நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவருக்கு நோன்பு கடமை என்பது தெரியும், ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் வேண்டும் என்று நோன்பை விடுகிறார், சோம்பேறித்தனமாக நோன்பை விடுகிறார்.
இவர் விடயமாக மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்ப்பு, இவர் ஒரு மிக பெரும் பாவத்தை செய்துவிட்டார், மிக பெரும் பாவத்தை செய்துவிட்டார். அது மட்டுமல்ல, இவர் அந்த விட்ட நோன்பை கலாவும் செய்ய வேண்டும். இரண்டு விடயங்கள். அவர் செய்தது பாவம், அவர் தௌபா செய்யணும். இன்றைக்கு சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்களும் தான் பெண்களும் தான் ரமலான் கால பகல் பொழுதிலே சிம்பிளாக நோன்பை விடுகிறார்கள். எந்த காரணமும் கிடையாது. இந்த நோன்பை பொறுத்தவரையிலே உலமாக்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், எஜிபு அலா குல்லி முஸ்லிமின், இந்த நோன்பு என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் இருவருக்கும் கடமை. முகல்லஃப், முகல்லஃப் என்றால் பருவ வயதை அடைந்த ஆகில், புத்தி உள்ள அனைவர் மீதும் இந்த நோன்பு கடமை. ஒரு முஸ்லிம் அல்லாதவரை பொறுத்த வரையில் அவருக்கு நோன்பு கடமை இல்லை. அதுபோல சிறு பிள்ளைகளுக்கு, பருவ வயதை அடையாத சிறுவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை. ஆனால் அவர்களுக்கு நோன்பை பிடிப்பதற்கான பயிற்சியை கொடுக்க வேண்டும். அதுபோன்று பைத்தியக்காரனுக்கு நோன்பு கடமை இல்லை. ஒருவன் சித்த சுவாதீனத்தோடு இருக்கிறான், பருவ வயதை அடைந்த நிலையில் இருக்கிறான், முஸ்லிமாக இருக்கிறான், அவன் நோன்பை விடுகிறான் என்று சொன்னால் அவன் பைத்தியகாரனாக இருக்க வேண்டும். அல்லது அடுத்ததாக உலமாக்கள் சொல்லுகிறார்கள், காதிரின், நோன்பு பிடிப்பதற்கு சக்தி உள்ளவர்கள் மீது நோன்பு கடமை. சிலர் இருப்பார்கள், நோயின் காரணத்தால், முதுமையின் காரணத்தால் நோன்பு பிடிக்க முடியாதவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு நோன்பை விடுவதற்கு மார்க்கம் சலுகை வழங்கி இருக்கிறது. நோன்பு பிடிக்க முடியுமாக இருக்கிறவர்கள் நோன்பை பிடிக்க வேண்டும். அதுபோல முகீமின், ஊரிலே வசிக்கக்கூடியவர்கள் நோன்பை பிடிக்க வேண்டும். பிரயாணிகளை பொறுத்த வரையில் அவர்கள் நோன்பை விடுவதற்கு மார்க்கம் சலுகை வழங்கி இருக்கிறது. அதுபோல பெண்களை பொறுத்த வரையிலே மாதவிடாய் உள்ள பெண்கள், பிள்ளை பேறு இரத்தம் வரக்கூடிய பெண்களும் நோன்பை விட முடியும். உலமாக்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், ஊரிலே வசிக்கின்ற ஒருவர், நோன்பு பிடிப்பதற்கு சக்தி உள்ள ஒருவர், புத்தி உள்ள ஒருவர், பருவ வயதை அடைந்த ஒருவர், அவர் முஸ்லிமாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் கட்டாயம் நோன்பு பிடிக்க வேண்டும். அவர் நோன்பை விடுவதற்கு மார்க்க ரீதியாக சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் நோன்பை விடலாம். அவர்கள் தொடர்பாக மார்க்க மிக தெளிவாக பேசி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உதாரணத்திற்கு ஒருவரால் நோன்பு பிடிக்க முடியவில்லை. முடியவில்லை என்றால் நோயாளி, ஒரு நோயாளி சாதாரண நோயாளியும் இருக்கிறார், நிரந்தர நோயாளியும் இருக்கிறார். சாதாரண நோயாளி என்பவர், அவருக்கு நோய் வருகிறது, அது குணமடைந்து விடும். ஆனால் அந்த நோயோடு நோன்பு பிடிப்பது கஷ்டம் என்று உணரக்கூடிய நோயாளி நோன்பை விட வேண்டும், அது சலுகை. ஆனால் அந்த நோன்பை அவர் அடுத்த ரமலானுக்கு இடையில் கலா செய்ய வேண்டும். சாதாரண நோயாளி. அடுத்த ஒரு நோயாளி இருக்கிறார், நிரந்தர நோயாளி. அவருடைய நோய் என்பது குணமாக முடியாது. அப்படிப்பட்ட நிரந்தர நோயாளிகள் இருக்கிறார்கள், அவர்களால் நோன்பு பிடிக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் நோன்பை விட முடியும், சலுகை. ஆனால் அந்த நோன்பை அவர்கள் கலா செய்ய தேவையில்லை. அவர்கள் விட்ட ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு ஏழைக்கு ஃபிதியா என்ற அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். அதுபோல வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறவர், இயலாதவர். சிலர் இருக்கிறார்கள், வயது முதிர்ந்திருப்பார்கள், ஆனால் நோன்பு பிடிக்க இயலும். அவர்களை பற்றி மார்க்கம் சொல்லவில்லை. வயது முதிர்ச்சியின் காரணத்தால் இயலாமல் ஆனவர்களும் நோன்பை விட முடியும். ஆனால் அந்த நோன்பை அவர்கள் கலா செய்ய தேவையில்லை, அதற்காக ஃபிதியா கொடுத்துக் கொள்ள வேண்டும். ஃபிதியா என்பது அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு சமைத்த உணவு ஒரு வேளை கொடுத்தால் போதும். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் வயது முதிர்ச்சியின் காரணத்தால், இயலாமையால் அவர்களுக்கு நோன்பு பிடிக்க முடியவில்லை. அவர்கள் ரமலான் முடிந்ததற்கு பிறகு ஒரே நாளில் 30 ஏழைகளையும் அழைத்து 30 பேருக்கும் ஒரு வேளை உணவு கொடுத்தார்கள். அப்படி கொடுக்க முடியும். அது சமைத்த உணவு.
சமைக்காத உலர் உணர்வாக இருந்தால், நம்முடைய பிரதான உணவுப் பொருள் அரிசியாக இருந்தால், நாங்கள் முகத்தல் அளவையில் பார்க்கிற போது நிஸ்பு சாயின், நிறைய உலமாக்கள் அதைத்தான் சொல்கிறார்கள், கிட்டத்தட்ட நம்முடைய முகத்தல் அளவையிலே ஒரு கொத்தளவு கொடுக்கணும் ஒரு நோன்பு. கிலோகிராம் கணக்கில் பார்த்தால் கிட்டத்தட்ட 1.5 கிலோ. எனவே இதை நாங்கள் சமைக்காத உலர் உணர்வாக இருந்தால் அப்படியும் கொடுக்கலாம். ஒரு வேளைக்கு ஒரு வேளை, அது ஒரே வேளைக்கும் கொடுக்கலாம், 30 வேளைகளுக்கும் கொடுக்கலாம். அல்லது நாம் தெரிவு செய்கிற ஒரு 4-5 வேளைகளை பிரித்து அவர்களுக்கு மொத்தமாகவும் கொடுக்க முடியும். இந்த சட்டங்கள் எல்லாம் அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாத காரணத்தால் பலர் நோன்பை விடுகிறார்கள், ஃபித்யா கொடுப்பதில்லை. எனவே இந்த விடயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நோன்பை யார் விட முடியும், விட்டால் யார் கலா செய்ய வேண்டும், விட்டால் யார் ஃபித்யா கொடுக்க வேண்டும், அந்த விடயங்களை அறிந்து அதற்கேற்ற அடிப்படையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். இது பற்றிய மிக தெளிவான விளக்கங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்முடைய பள்ளிகளிலே படித்துக் கொள்ள முடியும். இப்படி இருந்தும் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவர் வேண்டும் என்று நோன்பை விடுகிறார் என்று சொன்னால் எந்த காரணமும் இல்லை. அவர் நோன்பை விடுவதற்கு எந்த சலுகையும் இல்லை, ஆனால் நோன்பை விடுகிறார். இவர் மிக பெரும் பாவத்தை செய்த குற்றவாளி, தண்டனைக்குரிய குற்றவாளி. அந்த நோன்பை அவர் கலா செய்யும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கனவிலே ஒரு காட்சி காட்டப்பட்டது. அதை சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள். எப்படி என்றால், கனவிலே கண்ட கனவு, நபிமார்களை பொறுத்தவரையில் கனவின் மூலம் அவர்களுக்கு வகை அறிவிக்கப்படும். உண்மை கனவுகள், அர்ருயா சாதிகா. 2 மனிதர்கள் வந்தார்கள். அந்த 2 மனிதர்கள் என்பது மலக்குகள், மனித உருவத்திலே வந்தார்கள். என்னை அவர்கள் அழைத்து கொண்டு போனாங்க, இந்த கையை பிடித்துக் கொண்டு அழைத்து கொண்டு போனாங்க. ஒரு பெரிய மலை வந்தது. இப்போது சொன்னார்கள், இந்த மலையிலே நீங்கள் ஏறுங்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், என்னால் ஏற முடியாது என்று சொன்னேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களை ஏற்றி விடுகிறோம், உதவி செய்கிறோம், ஏறுங்கள் என்று சொன்னார்கள். அந்த மலையிலே நான் ஏறிக்கொண்டு போனேன். அந்த மலையுடைய வசத் நடுப்பகுதி வந்தபோது கடுமையான சத்தத்தை நான் கேட்டேன், கடும் சத்தம். இப்போது அந்த 2 பேரிடம் கேட்டேன், இது எந்த சத்தம் என்று. அவர்கள் சொன்னார்கள், இது நரகவாதிகளின் சத்தம் என்று சொன்னார்கள். இன்னும் என்னை எடுத்துக்கொண்டு போனார்கள். அப்போது ஒரு கூட்டத்தை நான் பார்த்தேன். அவர்கள் தலைகீழாக கட்டு தொங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தொங்க வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாய் கிழிக்கப்பட்டு அதிலே இருந்து இரத்தம் வடிந்தோடி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மலையிலே கண்ட ஒரு காட்சி, கனவில் அல்லாஹ் வகை அறிவித்தான். ஒரு கூட்டம் தலைகீழாக கட்டப்பட்டிருக்கிறது, வாய் கிழிக்கப்பட்டு இரத்தம் வடிந்தோடி கொண்டிருக்கிறது. இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மலக்குகளிடத்திலே கேட்கிறார்கள், இவர்கள் யார்? இவர்கள்தான் ரமலான் கால பகல் பொழுதிலே நோன்பு திறக்கிற நேரம் வருவதற்கு முன்னால் நோன்பை விட்டவர்கள் என்று சொன்னார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, வேண்டும் என்ற நோன்பை விட்டவர்கள் அல்ல இவர்கள். சஹருக்கு எழும்பி நியத்து வச்சு நோன்பு பிடித்தார்கள். ஆனால் பகல் பொழுதிலே வேண்டும் என்று நோன்பை முறிக்கிற ஒரு காரியத்தை செய்து, வேண்டும் என்று சாப்பிட்டு, வேண்டும் என்று பருகி அந்த நோன்பை முறித்துக் கொண்டவர்கள். அவர்களுக்கே இந்த தண்டனை என்றால் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், வேண்டும் என்று எந்த காரணமும் இல்லாமல், எந்த சலுகையும் இல்லாமல் நம்முடைய வீட்டிலே நம்முடைய யுவதிகள், நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள் நோன்பை விடுகிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய மறுமை நிலை என்ன? அல்லாஹ்வை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கனவிலே இந்த சம்பவத்தை காட்டி, இந்த நிகழ்வை எடுத்து காட்டி எச்சரித்தான். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானை அடையவிருக்கிற நாங்கள் நோன்பு பிடிப்பதற்கான அந்த நிலையை அடைந்திருந்தால் கட்டாயம் நோன்பு பிடிக்கும். சலுகை வழங்கப்பட்டவர்கள் அதற்கான பரிகாரத்தை மார்க்கம் சொன்ன அடிப்படையிலே செய்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை முதலாவதாக உங்களுக்கு இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவேதான் நாம் இந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ்
வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற உறுதியான நிய்யத்தோடு நாம் ரமலானை அடைய வேண்டும். ஆரோக்கியத்தோடு ரமலானை அடைய அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்திலே ஒருவர் நோன்பு பிடித்துவிட்டு அந்த நோன்பை வேண்டும் என்று முறித்துக் கொள்கிற அந்த விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் தன்னை அழித்து விடக்கூடிய ஒரு பெரும் பாவமாக பார்த்தார்கள். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அப்போது ஒரு மனிதர் வருகிறவர் சொல்லுகிறார், ஹலக்து யா ரசூலல்லாஹ்னு சொல்லிட்டு வாரார். நோன்பு கால பகல் பொழுது, ஹலக்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நான் அழிந்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், மா அஹ்லகக, உன்னை அழித்து விட்டது என்ன? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், ரமலானுடைய பகல் பொழுதில் நோன்பாக இருக்கிற நிலையில் என் மனைவியோடு நான் சேர்ந்து விட்டேன். ஒருவர் நோன்பு பிடித்துக் கொண்டு மனைவியோடு சேர்ந்து விட்டால் நோன்பு முறிந்துவிடும். ஆனால் அந்த மனிதர் அவர் செய்த அந்த விடயத்தை எப்படி உணர்ந்தார் தெரியுமா? ஹலக்து என்று உணர்ந்தார். நான் அழிந்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு ரமலானுடைய பகல் பொழுதில் எத்தனையோ டீ கடையெல்லாம் திறந்திருக்கு. சர்வசாதாரணமான முறையிலே நியாயமான காரணம் இல்லாதவர்கள், நோன்பை விடுவதற்கு நியாயமான காரணம் இல்லாதவர்கள் பப்ளிக்காக இருந்து கொண்டு கடையிலே சாப்பிடுவார்கள். அவர்களுடைய உள்ளங்களில் எந்த குற்ற உணர்வும் ஏற்படுவதில்லை. ஆனால் இந்த மனிதர் நோன்பு பிடித்தால் அது முறிந்து விட்டது என்பதை எப்படி உணர்ந்தார்? அது அழித்து விட்டது என்று உணர்ந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு ஒரு பரிகாரத்தை அந்த இடத்திலே சொல்லிக் கொடுத்தார். நோன்பை முறிக்கிற காரியங்களில் ஒருவர் நோன்பாளியாக இருக்கிற போது பகல் பொழுது, இரவு நேரங்களில் அல்ல, பகல் பொழுது தன் மனைவியோடு சேர்ந்தால் நோன்பு முறியும். அந்த நோன்பை கலா செய்யணும். அது மட்டுமல்ல, அந்த பாவத்திற்கு அவர் குற்ற பரிகாரம் செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு சொன்னாங்க, முதலாவது சொன்னாங்க, ஒரு அடிமையை உரிமையிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். வசதி இல்லை என்றார். 2 மாதங்கள் தொடர்ச்சியா நோன்பு பிடிங்க. அடுத்த கஃபாரத், பரிகாரம். அதற்கும் என்னுடைய உடம்பு இடம் கொடுக்காது, முடியாதுன்னு சொன்னார். 3வது பரிகாரம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு முடியாட்டி 60 ஏழைகளுக்கு உணவளியுங்கள். சகோதரர்களே, அது கஃபாரத், பரிகாரம். பல சகோதரர்களுக்கு இப்படியான விடயங்கள் தெரியாது. அப்ப திரும்ப அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை. இந்த ஏரியாவிலே நான் தான் பரம ஏழை. அப்படி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவர் சொல்லிவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்பளிப்பாக ஒரு பேரித்தம்பள கூடை வருகிறது. சுப்ஹானல்லாஹ். அப்ப உடனே அவர் கூப்பிட்டு அவரை சொன்னாரு, இந்த பேரித்தம்பள கூடையை கொண்டு போய் ஏழைகளுக்கு உணவளித்து விடு என்று சொன்னார். அதுக்கு அவர் திரும்ப சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த பகுதியிலேயே என்னுடைய குடும்பத்தை விட பரம ஏழைகள் கிடையாது, நான் யாருக்கு உணவளிக்கிறது? இதை கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்தார்கள். சிரித்து விட்டு சொன்னார்கள், இதை கொண்டு போய் உன் குடும்பத்துக்கு உணவளித்து விடு சொன்னார்கள். அது சதகாவுடைய விடயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்திலே வலியுறுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் உணர்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு சாதாரணமாக
காரணம் இல்லாமல் நோன்பு பிடிக்காமல் நோன்பை விடுகிறார்கள், ஆனால் குற்ற உணர்வில்லை. நோன்பை பிடித்துவிட்டு நோன்பை முடிக்கிறவர்கள் தான் அழிந்து விட்டோம் என்று பயந்தார்கள். மற்றவருடைய நிலைப்பாடு என்ன? இதை நாங்கள் உள்ளத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்பை பொறுத்த வரையில் அந்த நோன்புக்கு 2 கடமைகள் இருக்கின்றது. 2 தான் நோன்புக்குரிய கடமை, ருக்குன். முதலாவது அந்நியத், நோன்புக்காக நியத்து வைக்க வேண்டும். இந்த நியத்து என்பது சுபஹ் அதான் வரைக்கும் நியத்து வைக்கலாம். மகரிபுக்கு பிறகுலிருந்து ஆரம்பிச்சு சுபஹ் அதான் வரைக்கும் இரவு நேரம் தான். அந்த நேரங்களில் நியத்தை வைத்துக் கொள்ள முடியும். சுபஹுக்கு பிறகு நியத்து வைத்தால் அந்த நோன்பு சேராது. இது அடிப்படையான விடயம். ஏனென்றால் நியத்து இல்லாமல் எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் நியத்து வைப்பது என்றால் என்ன? குறிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் இதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே நோன்பு காலம் வந்தால் நோன்புடைய சஹர் நேரம், சஹர் முடிவு நேரம், இஃப்தார் நேரம் என்றெல்லாம் ஒரு துண்டு பிரசுரம் பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுப்பார்கள். அதிலே நோன்பின் நியத்து என்று ஒரு நியத்தை எழுதி மக்களுக்கு கொடுக்கிறார்கள். நவைத்து சௌமகதின் அன் அதாய் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நியத். இந்த நியத் என்பது மார்க்கத்தில் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நியத் என்பது ஒருவர் மனதால் நினைக்கக்கூடிய ஒரு விடயம் தான் நியத். ஒருவர் சஹர் நேரம் எழும்புகிறார். சஹருக்கு எழும்பக்கூடிய ஒருவர் இன்றைக்கு நான் ஃபர்லான நோன்பை பிடிக்க வேண்டும் என்ற நியத்தோடு தான் எழும்புகிறார். அல்லது அந்த நியத்தை அவர் உள்ளத்திலே வைத்துக் கொள்கிறார். அதுதான் நியத் என்பது. நியத்தை வாயினால் மொழிவது என்பது அமல் ரீதியான பித்அத். உங்களுக்கு தெரியும், குல்லு பித்அத்தின் வலாலத்துன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடு. அதிலே அகீதா சார்ந்த பித்அத்தும் வழிகேடுதான், அமல் சார்ந்த பித்அத்தும் வழிகேடுதான். அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து சஹாபாக்கள் நோன்புடைய சட்டங்களை மிக தெளிவாக படித்தார்கள், மிக தெளிவாக படித்தார்கள். அப்படி படிக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியான நியத் ஒன்றை வாயால் மொழிய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருந்தால் அதை சஹாபாக்களே சொல்லி இருப்பார்கள். அப்படி ஒரு நியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கவே இல்லை. எனவேதான் அப்படி நீங்கள் இந்த நேரங்களை அடித்து கொடுக்கிற போது இப்படி இல்லாத ஒரு நியத்தை போட்டு அடித்து கொடுக்க வேண்டாம். அப்படி ஒரு நியத்து கிடையாது. அப்ப எனவே ஒருவர் நியத்தை மனதால் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஃபர்லான நோன்பை நோக்கிறேன் என்ற நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு, ஒருவர் இரவு நேர தொழுகையை முடித்துவிட்டு தூங்குகிற போது நான் இன்றைக்கு நோன்பு என்ற நியத்தோடு தூங்குகிறார். 6 மணிக்கு தான் எழும்புறார். இப்போது உலமாக்களிடத்திலே கேட்கப்படுகிறது, இவருடைய நோன்பு சேருமா? நோன்பு சேரும். ஏன்? அவர் நியத்தோடு தான் தூங்கினார். இரவிலே அந்த நியத்தை வைக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்துடைய சட்டம். நியத்தோடு தூங்கினார், சஹர் செய்யல், அவ்வளவுதான். சஹர் என்பது சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். ஒருவருக்கு தூக்கத்தின் காரணத்தால் சஹர் செய்ய முடியவில்லை என்றால் அவர் நியத்தோடு தூங்கினால் அவர் எழுந்தாலும் அவர் நோன்பை தொடர்ந்து தொடர முடியும். இதான் மார்க்கத்துடைய சட்டம். மனதில் நியத்தை வைப்பது, சஹர் செய்வது பரக்கத். நீங்கள் சஹர் செய்யுங்கள், அதிலே பரக்கத் இருக்கிறது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சஹரை பிற்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். ஒருவர் 2 மணிக்கெல்லாம் எழும்பி சஹர சாப்பிட்டுட்டு சுபஹே தொழாமல் தூங்குவது என்பது கூடாது. அவர் அதானுக்கும் சஹருக்கும் இடையிலே ஒரு 50 வசனங்களை மிக அழகான முறையிலே ஓதக்கூடிய அளவுக்கு நேரம் எடுத்தால் போதுமானது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் நேரம் எடுப்பார்கள். 50 அல் குர்ஆன் வசனங்களை தர்த்தீலாக தஜ்வீதோடு அழகாக ஓதி முடிப்பதற்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? அவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சஹர் செய்த டைம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சஹரை பிற்படுத்தினார்கள். சஹர் முடிவு நேரம் என்று மார்க்கத்திலே கிடையாது.
அதான் சொல்லும் வரைக்கும் சஹருடைய நேரம் தான். சுபஹுக்குரிய அதான் சொல்லும் வரைக்கும் சஹருடைய நேரம் தான். எனவேதான் நோன்புடைய முதலாவது கடமை அந்நியத். முதலாவது கடமையை கூட நம்முடைய சமூகம் சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை. அதிலே பித்அத் செய்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது கடமை சகோதரர்களே, அல் இம்சாக்கு அனில் முஃப்திராத். நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களிலே இருந்து அந்த சுபஹு நேரத்திலிருந்து மகரிபு வரும் வரைக்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுதல். இது இரண்டாவது கடமை. இப்ப ஒருவர் நோன்பை பிடித்துவிட்டு வேண்டும் என்று சாப்பிட முடியாது, வேண்டும் என்று பருக முடியாது, அல்லது சாப்பாட்டுக்கு பதிலான ஒன்றை தன்னுடைய உடம்புக்குள் செலுத்த முடியாது. சேலம் போடுறது அதெல்லாம் உணவுக்கு பதிலானதுதான். ஒருவர் வேண்டும் என்று சாப்பிட்டால் நோன்பு முடியும், வேண்டும் என்று பருகினால் நோன்பு முடியும். அவருடைய உடம்பிலே சத்தை பலத்தை ஏற்படுத்துவதற்காக பாய்ச்சப்படுகிற எதுவாக இருந்தாலும் அது நோன்பை முறிக்கும். அதல்லாமல் ஒருவர் நோன்பாளியாக இருக்கிறார், மறந்து போய், பெரும்பாலும் முதலாவது நோன்புகள்ல நிறைய பேருக்கு அப்படி ஏற்படலாம், மறந்து போய் பழக்கத்துல போய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டார். வேண்டும் என்று செய்யல, மறந்துதான் செய்தார். பழக்கத்திலே வாய்க்குள்ள ஒரு உணவு எடுத்து வைத்து விட்டார், சாப்பிட்டு விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் யாராவது ஒருவர் மறந்து போய் சாப்பிட்டாலோ மறந்து போய் பருகினாலோ அவர் நோன்பை தொடரட்டும் என்று சொன்னார்கள். அவருக்கு அல்லாஹ் உணவளித்தான், அல்லாஹ் அவருக்கு நீர் புகட்டினான். இது சலுகை. மறந்து போய் செய்தால் நோன்பு முடியாது. என்றால் மறதி என்பது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். வேண்டும் என்று சாப்பிட்டால், வேண்டும் என்று பருகினால் நோன்பு முடியும். அதுபோல வாந்தி தானாக வந்தால் நோன்பு முடியாது. சிலருக்கு ஒமி தானா வரும், நோன்பு முடியாது. ஒருவர் தன்னை பிரயத்தனம் செய்து கஷ்டப்பட்டு வேண்டும் என்று வாந்தியை வெளியே எடுக்கிறார், இவருடைய நோன்பு முறிந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொன்னார்கள், ஒருவர் வாந்தியை வேண்டும் என்று எடுத்தால் நோன்பு முறிந்துவிடும். அதுபோல ஒருவர் தூங்குகிறார், அவருக்கு தூக்கத்திலே இஸ்கலிதம் இந்திரியம் வந்துவிட்டது. ஆண்களை பொறுத்தவரையிலே இப்ப சுபஹுக்கு தூங்கினாரு, அவருக்கு அறியாமலே அவருக்கு இந்திரியம் வெளிப்பட்டு விட்டது, நோன்பு முடியாது. ஆனால் ஒருவர் நோன்பை பிடித்துக் கொண்டு தானாக அந்த இந்திரியத்தை வெளியில் எடுத்தால் நோன்பு முடியும். இது மார்க்கத்துடைய சட்டம். இதை படிப்பதற்கும் சொல்லுவதற்கும் வெட்கப்பட தேவையில்லை, மார்க்கத்துடைய சட்டம் அதான். இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கணவனும் மனைவியும் இரவு நேரத்திலே ஒன்று சேருகிறார்கள், குளிப்பு கடமையான நிலையில் சஹருடைய நேரத்தை அடைகிறார்கள். இப்போது குளிப்பதற்கு அவகாசம் கிடைக்கல. இவர்கள் சஹரை செய்ய முடியும், நோன்புக்கு நியத்தை வைத்துவிட்டு சுபஹ் தொழுகைக்காக குளித்து சுத்தமானால் போதுமானது. என்றால் அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் அந்த நோன்பை பிடிப்பது தடையல்ல. என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லிவிட்டான், இரவு ரமலானுடைய இரவு நேரங்களில் ஒரு கணவனும் மனைவியும் ஒன்று சேர்வது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்படவில்லை, ஹலால். பகல் பொழுதில் தான் ஹராம் அது. அப்ப இப்படியான விடயங்களை மார்க்க நமக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதுபோல அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவர் தன்னுடைய உடம்பு பலவீனம் படக்கூடிய அளவுக்கு இரத்தத்தை வெளியிலே எடுப்பது அவருக்கு நோன்பை முறிக்கும். உதாரணத்துக்கு நோன்போட ஒருவர் இரத்த தானம் செய்கிறார் என்றால் அவர் பலவீனம் அடைந்து விடுவார், அது நோன்பை முறித்து விடலாம். சில நேரங்களிலே சில சகோதரர்கள் கேட்பார்கள், எனக்கு கிளினிக் இருக்குது, டெஸ்டிங்காக வேண்டி இரத்த மாதிரிகளை எடுத்து கொடுக்க முடியுமா என்று கேட்டால் கொடுக்கலாம், அது நோன்பை முறிக்காது. நோன்பு காலத்திலே உங்களுக்கு கிளினிக் வரும், அதுல இரத்த மாதிரிகள் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் அளவு தான், ஒரு 5 மில்லி 10 மில்லி அவ்வளவுதான் எடுப்பாங்க, அது நம்முடைய நோன்பை முறிக்காது. எனவே உடம்பு பலவீனப்படக்கூடிய அளவுக்கு உடம்பிலே இருந்து இரத்தம் வெளியேறும் என்றால் அது நோன்பை முறித்துவிடும். இதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே இப்படியான விடயங்கள் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல பகல் பொழுதிலே கணவன் மனைவி ஒன்று சேருவது, பெண்களை பொறுத்த வரையிலே மாதவிடாய் ஏற்பட்டு விட்டால் நோன்பு முறிந்துவிடும், பிள்ளை பேரு ரத்தம் வந்துவிட்டால் நோன்பு முறிந்துவிடும். சில வேளைகளில் இப்ப 6:15 நோன்பு திறக்கிற டைம், மகரிபுடைய டைம் என்றா ஒரு பெண்ணுக்கு 5:30 தான் மாதவிடாய் வந்து விட்டாலும் நோன்பு முறிந்துவிடும்.
கொஞ்ச நேரம் இருந்தாலும் நோன்பு முறிந்துவிடும். அதான் மார்க்கத்துடைய சட்டம். இந்த சட்டங்கள் எல்லாம் அன்புக்குரிய சகோதரர்களே நமக்கு தெரிந்திருந்தால்தான் நம்முடைய நோன்பை பாதுகாக்க முடியும். சில நேரத்தில் நாங்கள் சில விடயங்களை வலிந்து நோன்பு முறியும் என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம். சில சகோதரர்கள் சொல்லுவார்கள் பகல் பொழுதில் குளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்படவில்லை. நீங்கள் பகல் நேரத்தில் உங்களுக்கு தேவை என்றால் எவ்வளவும் குளிக்க முடியும். நோன்போடு ஒருவர் பல் துலக்க முடியும். அவர் விரும்பிய பல் தூரிகைகள் பற்பசைகளை பயன்படுத்தி அவர் பல் துலக்க முடியும். இப்ப நாம நோன்பு காலத்துல ஒது செய்யறோம். ஒது செய்ய போல வாய்க்குள்ள தண்ணி போகுது, எங்கட தொண்டைக்குள்ள போகல, தவறுதலா போன பிரச்சனை இல்லை. நாம் வேண்டும் போக்காட்டலையே. இப்ப தண்ணிக்கும் நாக்கு ரசம் ஒன்று விளங்குதா இல்லையா? அது நோன்பை முறிக்கிறது இல்லை. சில சகாபாக்கள்கிட்ட ஃபத்வா கேட்ட போது ஒரு பெண்மணி சமைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கரையின் ருசியை நாக்கிலே வைத்து பார்க்க முடியும், துப்பிவிட வேண்டும், விழுங்கக்கூடாது. அப்ப எனவேதான் ஒருவர் பல் துலக்குவதால் நோன்பு முடியாது, மனம் பூசுவதால் நோன்பு முடியாது. இதெல்லாம் நாங்கள் நோன்பு முறியுமோ என்ற சந்தேகத்தில் பார்க்கின்ற விடயங்கள். அதை நாங்கள் புரிந்து கொண்டால் என்ன என்ன விடயங்கள் நோன்பை முறிக்கும், எது நோன்பை முறிக்காது என்ற தெளிவோடு ரமலானை அடைய வேண்டும். இந்த சில நேரத்தில் ரமலான் வந்ததற்கு பிறகுதான் சிலர் ஃபத்வா தேடுவது, மார்க்க விளக்கங்களை தேடுவது. அதிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். குறிப்பாக அன்புக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளை சனிக்கிழமை எமது இந்த ஜும்மா பள்ளிவாசலிலே ரமலானை வரவேற்போம் என்ற பொருளிலே ஒரு தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அதுல அசர் தொழுகையில இருந்து பெண்களுக்கான சட்டங்கள் படிப்பிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் மகரிபிலிருந்து 9 மணி வரைக்கும் ஆண்களுக்கான வகுப்பு நடைபெறும். அதிலே முழுக்க முழுக்க ரமலானோடு தொடர்புடைய தலைப்புகளில் நமக்கு பல விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் உலமாக்களால் தரப்படும். குத்துபாவிலே எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. எனவேதான் இது பற்றிய மேலதிகமான விடயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கட்டாயம். ஏனென்றால் ஒரு விடயத்தை செய்வதற்கு முன்னால் அறிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எல்லோரும் அந்த வகுப்பிலே தர்பியாவிலே கலந்து மார்க்க விடயங்களை இன்னும் தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் இந்த குத்துபாவிலே வைத்து உங்களுக்கு நாம் விடுகின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் நோன்பு என்பதை நாம் மிக சுருக்கமாக சில அடிப்படைகளோடு உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ரமலான் காலத்தில் வருகிற குத்துபாக்களிலும் உங்களுக்கு பல தெளிவுகள் தரப்படும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த அடிப்படைகளோடு நாம் செல்ல வேண்டும். எல்லோரும் ரமலானை எதிர்பார்த்து ரமலான் வரப்போகிறது என்ற மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருந்து அந்த ரமலானை எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.